ஈரான் அதிபர் தலைவர் காமனேயின் பதவிக்கு அவரின் மகன் முஜ்தபா காமனேயி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. ஈரான் புரட்சிகர காவல் படையுடன் பல ஆண்டுகளாக நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கும் இவர் மத குருமார்களிடமும் நல்ல செல்வாக்கு பெற்றவர் என கூறப்படுகிறது. உண்மையில் யார் இந்த முஜ்தபா காமனேயி? ஆயத்துல்லா அலி காமனேயின் இரண்டாவது மகன்தான் முஜ்தபா காமனேயி. 56 வயதான முஜ்தபா காமனேயி 1969 ஈரானின் முக்கிய மத மையமான மஷாத் நகரில் பிறந்தார். உயர்நிலை பள்ளிப்படிப்பை முடித்தவுடன் இஸ்லாமிய ராணுவ படையில் சேர்ந்து முஜ்தபா காமனேயி 1980 முதல் 1988 வரை ஈரான் ஈராக் போரில் பணியாற்றினார். ஈரான் அரசியலில் பெரும்பாலும் திரைக்கு பின்னாலேயே இயங்கும் முஜ்தபா மறைந்த ஆயத்துல்லா அலி காமனேயின் அலுவலகத்தை நிழல் போல நிர்வகித்து வந்தவர். 2005 ஈரான் அதிபர் தேர்தலில் முஜ்தபா தனது செல்வாக்கை பயன்படுத்தி அகமதி நிஜாத் தேர்வாக காரணமாக இருந்தார் என்ற விமர்சனங்கள் எழுந்தன. தேர்தல்களில் ஒரு எஜமானரின் மகன் தலையிடுவதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டினர். அதற்கு பதிலளித்த உயர் தலைவர் ஆயத்துல்லா அலி காமனேயி தனது மகன் ஒரு எஜமானரின் மகன் அல்ல, அவரே ஒரு எஜமான் என்று கூறி முஜ்தபா காமனேயை பாதுகாத்தார். 2024 ஈரானின் நிபுணர்கள் சபை அடுத்த வாரிசு குறித்து விவாதித்த போது தனது மகனை அந்த பரிசீலனையிலிருந்து விலக்கி வைக்க வேண்டும் என்று அப்போது ஆயத்துல்லா அலி காமனேயி கூறியிருந்தார். இந்நிலையில் ஈரானின் அடுத்த உயர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படும் போட்டியில் முஜ்தபா காமனேயி முதன்மையில் இருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. 1979 ஈரானில் நடந்த இஸ்லாமிய புரட்சி ஷா முகமது ரேசா பஹ்லவியின் மன்னராட்சிக்கும் வாரிசு அரசியல் முறைக்கும் முற்றுப்புள்ளி வைத்து மத குருக்களின் ஆட்சிக்கு வழிவகுத்தது. இந்நிலையில் அதிபர் தலைவர் பதவிக்கு தந்தைக்கு பின் மகன் வருவது முஜ்தபா காமனேயிக்கு ஈரானில் எதிர்ப்பை உருவாக்கும் என கூறப்படுகிறது.